வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6th தமிழ் செகண்ட் டேமுக்கான டெஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டெஸ்ட் கொஸ்டினை பிடிஎஃப் வடிவில் நம்ம டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் முழுமையாக எழுதிட்டு இந்த வீடியோ பாருங்கள். டைரெக்டாக இந்த வீடியோ பார்க்குறதுனால எந்த ஒரு பயனுமே இல்லை. ஓகே, நம்ம 50 கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்க போகிறோம். இந்த 50 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். டெலகிராமில் யாரும் போட வேண்டாம். ஓகே, அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது குரூப் 2 எக்ஸாம்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் சீரீஸை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதாவது கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, ஏற்றப்பாட்டு ஓடப்பாட்டு முதலான நகைச்சுவை பாடல்களும் விளையாட்டு பாடல்களும் தாலாட்டு பாடல்களும் முதலியன நாட்டுப்புற பாடல்கள் ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அதாவது ஏற்றப்பாட்டு ஓடப்பாட்டு இது என்ன அப்படின்னா நகைச்சுவை பாட்டு வராது, தொழில் பாட்டு. ஓகேங்களா, ஏற்றப்பாட்டும் ஓடப்பாட்டும் தொழில் பாட்டு வகையை சேர்ந்தது. இது போலவே விளையாட்டு பாடல்கள் தாலாட்டு பாடல்கள் இதெல்லாமே நாட்டுப்புற பாடல்கள் ஆகும். ஓகே, கூற்று 2, காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் நாட்டுப்புற பாடல்களை வாய்மொழி இலக்கியம் என்பர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. அப்ப இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, செகண்ட் கொஸ்டின், பொறுத்துக. அதாவது பாயும் புயல் அப்படின்னா ஊஞ்சல், பனிமூட்டம் போர்வை, காயும் கதிர் சுடர் கூரை, கட்டுமரம் வாழும் வீடு. ஓகேங்களா, ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். 3, 1, 4, 2 தான் இதற்கான ஆன்சர். ஓகே, தேர்ட் கொஸ்டின், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பாரதியாரோட பாடல்கள் தான். அதாவது கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம், காவிரை வெற்றிலைக்கு மாறுகொள்வோம், சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, அப்போ கங்கை அப்படின்னா கோதுமை, காவிரியில் வெற்றிலை விளையும், கவிதைக்கு யார் அப்படின்னா சிங்க மராட்டியர்கள், சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். ஓகே, இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஆப்ஷன் சி, அதாவது 3, 4, 1, 2 தான் இதற்கான ஆன்சர். ஆப்ஷன் சி. ஓகே, ஃபோர்த்து கொஸ்டின், பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 2, 1, 4, 3. அதாவது மல்லெடுத்த அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கு பொருள் வலிமை பெற்ற, சமர் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கு பொருள் போர். ஓகேங்களா, எக்களிப்பு அப்படின்னா பெருமகிழ்ச்சி அப்படிங்கிற பொருள் தரும், கழனி அப்படின்னா வயல் அப்படிங்கிற பொருள் தரும். ஆப்ஷன் ஏ தான் இதற்கான ஆன்சர். ஓகே, ஃபிஃப்த் கொஸ்டின், பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 4, 3, 1, 2 தான் இதற்கான ஆன்சர். அதாவது மின்னல் வரி என்ன அப்படின்னா அடிப்படை பாடம். ஓகேங்களா, பிடிக்கும் மீன்கள் நம் பொருட்கள் அதாவது செல்வம், முழு நிலவு எதோட ஊமைப்படுத்துறாங்க, கண்ணாடி, மூச்சடைக்கி நீச்சல் பண்றது யோகம் தவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர். ஓகே, சிக்ஸ்த் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. அதாவது கூற்று 1, நம்மிடம் கூடுதலாக இருக்கும் பொருட்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்வது என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா பண்டமாற்று வணிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கூற்று சரி. ஓகே, கூற்று 2, அந்த காலத்தில் தரை வழியில கொண்டு செல்ல எருது, கழுதை, குதிரை போன்ற விலங்குகளும் வண்டிகளும் பயன்படுத்தப்பட்டன அப்படிங்கிற இந்த கூற்றும் சரிதான். ஆப்ஷன் ஏ தான் இதற்கான ஆன்சர். கூற்று 1, 2 சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, செவன்த் கொஸ்டின், பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் பி, அகநானூற்றில் தான் இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ளது. ஓகே, எய்த் கொஸ்டின், தமிழ்நாட்டில் இருந்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டவை எவை அப்படின்னா ஆப்ஷன் சி, அதாவது தேக்கு, மயில் தோகை, மிளகு, அரிசி, சந்தனம் மற்றும் இஞ்சி இதெல்லாமே தமிழ்நாட்டிலிருந்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. நைன்த் கொஸ்டின், கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் டி, பட்டினைப்பாளையில தான் இந்த வரிகள் வந்து இடம்பெற்றுள்ளது. ஓகே, 10th கொஸ்டின், புறவினாவில் வரும் வினா எழுத்துக்கள் எவை அப்படிங்கிறது. புறவினாவில் வரும் வினா எழுத்துக்கள் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, ஆ ஓ அப்படிங்கிறது. அவனா வருவானோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கடைசியாக வர்றது என்ன அப்படின்னா ஆ ஓ அப்படிங்கிறது தான் வரும். ஓகேங்களா, அதனால் வந்து இதுதான் வந்து புறவினாவில் வரக்கூடிய எழுத்துக்கள். ஓகேங்களா, புறவினாவில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களை நீக்கினாலும் அது பொருள் தந்துச்சு அப்படின்னா அதை புறவினா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, 11th கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, அருகில் உள்ளவற்றுக்கும் தொலைவில் உள்ளவற்றுக்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்ட ஊ என்ற சுட்டெழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகேங்களா, அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அருகில் உள்ளவற்றுக்கும் தொலைவில் இருக்கிறதுக்கும் இடையில் இருக்கிறத சுட்டி காட்ட ஊங்கிற அந்த சுட்டெழுத்தை பயன்படுத்தியிருக்காங்க. கூற்று 2, இவற்றுக்கு எடுத்துக்காட்டு உவன் அப்படிங்கிறது தவறு. எடுத்துக்காட்டு என்ன வரும் அப்படின்னா உது உவன், அதுதான் வந்து சரியான எடுத்துக்காட்டாக வரும். அப்போ இந்த 11th கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி,
கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஓகே, 12th கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் வினா எழுத்துக்கள் எவை அப்படிங்கிறது. எவை அப்படின்னா ஆப்ஷன் பி ஏ, யா, ஆ, ஓ, ஏ அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஓகே, 13 கொஸ்டின். மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எவை அப்படின்னா ஆப்ஷன் டி ஏ அப்படிங்கிறது தான் மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய வினா எழுத்து. 14 கொஸ்டின். நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து எவை அப்படின்னா ஆப்ஷன் ஏ நா அப்படிங்கிற அந்த எழுத்து தான் பிறக்குது. ஓகே, 15 கொஸ்டின். இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஆப்ஷன் சி 3, 4, 2, 1 இதுதான் இதற்கான ஆன்சர். பார்ப்போம். அதாவது வானம் அப்படிங்கிற இந்த 3 சுழினா என்ன பொருள் தரும் அப்படின்னா வெடி அப்படிங்கிற பொருள் தரும். இந்த வானம் அப்படிங்கிற 2 சுழினா ஆகாயம் அப்படிங்கிற பொருள் தரும். இந்த பனி அப்படிங்கிற 3 சுழி நீ என்ன பண்ணும் அப்படின்னா வேலை அப்படிங்கிற பொருள் தரும். இந்த பனி வந்து குளிர்ச்சி அப்படிங்கிற பொருள் தரும். ஆப்ஷன் பி சி தான் இதற்கான ஆன்சர். 3, 4, 2, 1. 16 கொஸ்டின். நாவின் நுனி மேல் அன்னத்தின் மையப்பகுதியை புரசுவதால் தோன்றும் எழுத்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி ரா அப்படிங்கிற அந்த எழுத்து தான். ஓகே, 17 கொஸ்டின். நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி நா அப்படிங்கிற அந்த எழுத்து தான் பிறக்குது. ஓகே, 18 கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் எந்த எழுத்து பொது என சிறப்பிக்கப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் ஏ லா அப்படிங்கிறது தான் பொது அப்படின்னு சிறப்பிக்கப்படுகிறது. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொது லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த லாவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிறப்பு லகரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து 19 கொஸ்டின். அறுவடை திருநாள் கீழ்கண்ட எந்த மாநிலங்களில் மகர சங்கராந்தி என கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் சி அதாவது ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம். ஓகே, 20 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 ஒரே கல்லில் செதுக்கி செய்யப்பட்ட கோவில் மாமல்லபுரம் கோவில் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அதாவது மாமல்லபுரம் கோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பாறையில் செதுக்கி செய்யப்பட்டது. ஓகேங்களா? ஓகே, இந்த மாமல்லபுரம் கோவிலை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரத கோவில் என்றும் அழைப்பார்கள் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். அப்போ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, 21 கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் அர்ச்சுனன் தபசு அருகில் உள்ள பாறையில் காணப்படாத சிற்பம் எது அப்படின்னா ஆப்ஷன் டி கடவுள்கள் சிற்பம் தான் இந்த அர்ச்சுனன் தபசு அப்படிங்கிற அருகில் இருக்கிற பாறையில் காணப்படாத சிற்பம். இந்த மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் இதெல்லாமே அதில் இருக்கும். ஓகே, 22 கொஸ்டின். தமிழர்கள் கீழ்கண்ட எந்த துறையில் சிறந்து விளங்கினர் அப்படிங்கிறது எந்த துறை அப்படின்னா ஆப்ஷன் சி அதாவது சிற்பம், ஓவியம் அப்படிங்கிற அந்த துறையில் தமிழர்கள் சிறந்து விளங்கியிருக்காங்க. 23 கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் மாமல்லபுரத்தில் உள்ள இடத்தில் பொருந்தாதது எது அப்படிங்கிறது. பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் சி கிருஷ்ணரின் குகை அப்படிங்கிறது தான் பொருந்தாதது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கடற்கரை கோவில், ஒற்றைக்கல் யானை, கலங்கரை விளக்கம் இதெல்லாமே மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் தான். கிருஷ்ணரின் குகை வராது. கிருஷ்ணரின் வெண்ணெய் பந்து அப்படிங்கிறது தான் மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய இடமும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து 24 கொஸ்டின். ஆசாரக்கோவை என்பதன் பொருள் என்ன அப்படின்னா அதாவது ஆப்ஷன் பி நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படிங்கிறது தான் இதோட பொருள். ஓகே, 25 கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் ஆசார கோவை கூறும் கருத்துக்களில் பொருந்தாதது. ஓகேங்களா? ஒரு 8 கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க ஆசாரக்கோவையில். அதில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் சி அதாவது ஒழுக்கமுடையவராய் இருத்தல் அப்படிங்கிறது தான். மற்ற அறிவுடையவராய் இருத்தல், பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல், பிறர் செய்த தீமைகளை பொறுத்து கொள்ளுதல் இதெல்லாமே ஆசாரக்கோவை கூறியிருக்கு. ஓகே, அடுத்து வந்து 26 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 குழந்தைக்கு சிரிப்பை வர வைக்கவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாட்டு தாலாட்டு அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு. அதாவது குழந்தையை சிரிப்பு வர வைக்கிறதல்ல, குழந்தைக்கு அழுகை வராமல் தடுக்கிறது. ஓகேங்களா? அதை போலவே தூங்க வைக்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு பணியாக இருந்தது தான் இந்த தாலாட்டு. ஓகே, அடுத்து கூற்று 2 தமிழரின் கலாச்சார சிறப்பை படம் பிடித்து காட்டுவது நாட்டுப்புற பாடல்கள் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு தான். ஓகேங்களா? நாட்டுப்புற பாடல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தமிழரோட வாழ்க்கை முறையை வந்து படம் பிடிச்சு காட்டும். ஓகேங்களா? அப்போ இந்த 2 கூற்றுக்குமே தவறு. அப்போ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். 27 கொஸ்டின். ஆசாரக்கோவையில் கூறப்படும் கருத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா ஆப்ஷன் ஏ 8 கருத்துக்கள் வந்து கூறப்பட்டிருக்கு ஆசாரக்கோவையில். ஓகே, 28 கொஸ்டின்.
இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி 3, 1, 2 அப்படிங்கிறது தான். சேர நாடு அப்படிங்கிறது முத்துக்கு பெயர் பெற்றது. சோழ நாடு அப்படிங்கிறது முக்கணி. பாண்டிய நாடு அப்படிங்கிறது முத்தமிழ். ஓகேங்களா? ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர். 29 கொஸ்டின் எது உள்ளத்தால் நினைப்பது கூட தீமையானது என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ அடுத்தவர் பொருளை களவாடலாம் அப்படிங்கிறது தான். அதாவது அடுத்தவர் பொருளை களவாடலாம் அப்படின்னு உள்ளத்தால் நினைச்சா கூட ஒரு தீமையானது அப்படின்னு வந்து திருவள்ளுவர் சொல்றாரு. ஓகே, 30 கொஸ்டின் செய்மை சுட்டுக்குரிய எழுத்து என்ன அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, அதாவது ஆ அப்படிங்கிறதா செய்மை சுட்டுக்குரிய எழுத்து. அண்மை சுட்டுக்குரிய எழுத்து என்ன அப்படின்னா இ அப்படிங்கிறது. அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில சுட்டி காட்ட உதவக்கூடிய சுட்டெழுத்து தான் உ அப்படிங்கிறது அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. ஓகே, 31 கொஸ்டின் தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகமாக விளங்கியது எது அப்படின்னா ஆப்ஷன் சி பூம்புகார் தான். 32 கொஸ்டின் காமராசர் அவர்களுக்கு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் பி 1976ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்கு. ஓகே, 33 கொஸ்டின் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் எந்த தளத்தில் ஓலைச்சுவடிகள் உள்ளது அப்படின்னா ஆப்ஷன் டி 7ஆம் தளத்தில் தான் ஓலைச்சுவடிகள் இருக்கு. 34 கொஸ்டின் பொறுத்துக இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 4, 3, 1, 2 தான். அதாவது 3ஆம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 3ஆம் தளத்தில் தத்துவம் சார்ந்த நூல்கள் இருக்குது. 4ஆம் தளத்தில் சட்டம் சார்ந்த நூல்கள் இருக்குது. 5ஆம் தளத்தில் பார்த்தீங்கன்னா மருத்துவம் சார்ந்த நூல்கள் இருக்குது. 6ஆம் தளத்தில் வேளாண்மை சார்ந்த நூல்கள் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் இதற்கான ஆன்சர். 35 கொஸ்டின் காமராசருக்கு மணிமண்டபம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் பி 2/10/2000 ஆண்டு தான் காமராசருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. ஓகே, 36 கொஸ்டின் மூதுரை எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் சி 31 பாடல்களை கொண்டுள்ளது. ஔவையார் அவர்கள் தான் பாடியிருப்பாங்க. மூதுரை அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னா மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படிங்கிற பொருள். ஓகே, 37 கொஸ்டின் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் தான். ஓகே, 38 கொஸ்டின் சினமான தீயறிவை புகைத்ததாலே திரிலோக நாயகனை சினந்து சொன்னாய் இப்பாடல் அடியில் வரும் திரிலோக நாயகன் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தருமன் அவர்களை தான் திரிலோக நாயகன் அப்படின்னு பாரதியார் குறிப்பிடுறாரு. ஓகே, 39 கொஸ்டின் தில்லையாளி வள்ளியம்மை மாளிகை என்று பெயர் சூட்டி வள்ளியம்மையை பெருமைப்படுத்திய கூட்டுறவு சங்கம் எது அப்படின்னா ஆப்ஷன் சி தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் அதுதான். அதாவது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கோ ஆப்டெக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து 40 கொஸ்டின் வரிது நிலையிய காயமும் என வானத்தில் காற்றில்லா பகுதியை கூறும் நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் பி புறநானூறு தான். ஓகேங்களா? அந்த நூலில் தான் பார்த்தீங்க அப்படின்னா வானத்தில் காற்றில்லாத பகுதியை வந்து வரிது நிலையிய காயமும் அப்படின்னு குறிப்பிடுது. ஓகே, 41 கொஸ்டின் பிறவினை சொற்களை கண்டறிய. இதில் பிறவினை சொற்கள் என்னென்ன அப்படின்னா 1, 3 தான் பிறவினை சொற்கள். அதாவது தன்வினை அப்படின்னா ஒரு எழுவாய் தன்னோட செயலை தானே செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது தன்வினை. பிறவினை அப்படின்னா அந்த எழுவாய் வந்து அவர் செய்யாமல் பிறரை கொண்டு செஞ்சாங்க அப்படின்னா அது பிறவினை. பாருங்களேன், உருட்டினான் பயிற்றுவித்தான் இந்த 2 வாக்கியங்களே பார்த்தீங்க அப்படின்னா அந்த எழுவாய் வந்து டைரெக்டாக அவர் செய்யலை, இன்னொருத்தரை வச்சு அந்த வேலையை செஞ்சுருக்காரு. இந்த மாதிரி பிறரை கொண்டு செஞ்சாங்கன்னா அது பிறவினை. அதைத்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிறவினை சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் பிறவினை சொற்கள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1, 3 தான் பிறவினை சொற்கள். ஓகே, 42 கொஸ்டின் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார் இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ செய்வினை வாக்கியம். ஓகேங்களா? அதாவது செய்வினை அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னா வந்து எழுவாய் வரும், அதற்கடுத்து செய்யப்படு பொருள் வரும், அதற்கடுத்து பயனிலை வரும். இந்த ஆர்டர் படி வந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா செய்வினை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதில் வந்து செய்யப்படு பொருளில் பார்த்தீங்கன்னா ஐ அப்படிங்கிற அந்த 2ஆம் வேற்றுமை உறுப்பு என்ன வரணும், ஒரு சில இடங்களில் வெளிப்பட்டு வரும், மறைந்தும் வரும். இங்கே பாருங்களேன், சிலப்பதிகாரத்தை அப்படிங்கிறப்ப இந்த ஐங்கிறது வெளிப்பட்டே வருது. இந்த மாதிரி ஐங்கிற வேற்றுமை உறுப்பு வெளிப்பட்டும் மறைஞ்சு வந்துச்சுனாலுமே அது செய்வினை வாக்கியம்தான். அப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ செய்வினை அப்படிங்கிறது தான். ஓகே, 43 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 ஒலிக்கும் இடம் பிறக்கும் முயற்சி ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு, இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் எனப்படும் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு. ஓகேங்களா? அதாவது ஒலிக்கும் இடம் வராது, ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம். ஓகேங்களா?
இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணும் அப்படின்னா எழுத்துக்களில் ஒற்றுமை இருக்கும். இந்த ஒற்றுமை இருக்கக்கூடிய எழுத்துக்களை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. கூற்று 2 6 வல்லின மெய் எழுத்துக்களுக்கும் 6 மெல்லின எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் ஆகும் அப்படிங்கிறது வந்து சரிதான். அதாவது கசட தபர அப்படிங்கிறது வல்லினம், மெல்லினம் அப்படிங்கிறது ஞனன நமன அப்படிங்கிறது. ஓகேங்களா? இது ஒன்றோடு ஒன்று என்ன அப்படின்னா இணை எழுத்துக்கள் பொருந்தி வர்றதுனால இது வந்து இணை எழுத்துக்கள். ஓகே. அப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே. 44 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டும் இணை எழுத்து இல்லை அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு தான். ஓகேங்களா? அது போலவே கூற்று 2 இணை எழுத்துக்கள் அளபடையில் மட்டும் குறிலை தொடர்ந்து அதன் இனமாகிய நெடில் எழுத்து சேர்ந்து வரும் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு. ஓகேங்களா? அதாவது அளபடையில் வந்து எப்படி வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நெடில் வரும், அதற்கடுத்து தான் என்ன வரும் அப்படின்னா குறில் வரும். ஓகேங்களா? இப்போ உதாரணமாக பாருங்கள், ஓ ஓதல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓ ஓதல் அப்படிங்கிறப்ப இந்த பார்த்தீங்க அப்படின்னா நெடில், அதுக்கு அடுத்து தான் என்ன வரும் அப்படின்னா குறில் வரும். ஓகேங்களா? அளபடையில் நெடிலை தொடர்ந்து தான் அதன் இனமாகிய குறில் சேர்ந்து வரும். அப்போ அதன் அடிப்படையில் இந்த கூற்று 2 வந்து தவறு. இப்போ 44 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே. 45 கொஸ்டின். ஐ என்னும் எழுத்துக்கு உரிய இணை எழுத்து என்ன அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. இ அப்படிங்கிறது தான் ஐ என்னும் எழுத்துக்குரிய இணை எழுத்து. 46 கொஸ்டின். அவ் என்னும் எழுத்துக்கு உரிய இணை எழுத்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி. ஊ அப்படிங்கிறது தான் அவ் அப்படிங்கிற அந்த எழுத்துக்குரிய இணை எழுத்து. ஓகே. 47 கொஸ்டின். காமராசருக்கு மணிமண்டபம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ கன்னியாகுமரி. எந்த டேட்டு 2/10/2000 ஆண்டு காமராசர் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது. பாரத ரத்னா 1976 வழங்கப்பட்டது. இவருடைய பிறந்த நாளை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு கொண்டாடுறாங்க, ஜூலை 15. ஓகே. அடுத்து வந்து 48 கொஸ்டின். மூதுரை என்னும் சொல்லுக்கு உரிய பொருள் என்ன அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி. மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படிங்கிறது. மூதுரைங்கிறது 31 பாடல்களை கொண்டுள்ளது. ஔவையார் அவருங்க பாடியிருக்காங்க. ஓகே. 49 கொஸ்டின். ஔவையார் எழுதிய நூல்களை வந்து பாடல்களோட பொறுத்துறது. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி. 2, 3, 1, 4 அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஆத்திச்சூடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 108 பாடல்களை கொண்டுள்ளது. கொற்கை வேந்தன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 91 பாடல்களை கொண்டுள்ளது. மூதுரை அப்படிங்கிறது தெரியும், 31 பாடல்களை கொண்டுள்ளது. நல்வழி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 40 பாடல்களை கொண்டுள்ளது. அப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. 2, 3, 1, 4 தான் இதற்கான ஆன்சர். ஓகே. 50 கொஸ்டின். பொறுத்துக. அதாவது ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். ஓகே. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 2, 3, 4, 1 தான் இதற்கான ஆன்சர். எஸ்கலேட்டர் அப்படின்னா மின் படிக்கட்டு அப்படின்னு அர்த்தம். லிஃப்ட் அப்படின்னா மின் தூக்கி அப்படிங்கிறது அர்த்தம். கம்பேக்ட் டிஸ்க் அப்படின்னா குறுந்தகடு. சீடியை தான் என்ன சொல்லுவாங்க, குறுந்தகடு அப்படிம்பாங்க. லைப்ரரி அப்படின்னா நூலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். ஓகே. நம்ம 50 கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்துட்டு இந்த 50 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். டெலகிராமில் போட வேண்டாம். அதே போலவே டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அந்த மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.